உலக மக்களே வணக்கம். முன்னாடி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பட்டியல் இனத்து மக்களுடைய சொத்தை பூரா பிடிக்கிட்டாரு என்று சொல்கிறார். யார் சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு தாத்தா, சரிங்களா? அவர் சொல்கிறது சரிதான். அவர் போய் சொல்லுவாரா? இது ஒரு முதலமைச்சர் செய்யலாமா? சொல்லுங்க. முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர், உங்களுக்கு இதே வேலையா சார்? பக்கத்தில் இருக்க வீட்டையும் வாழ விட மாட்டீங்க, பக்கத்தில் இருக்க தோட்டத்தையும் வாழ விட மாட்டீங்க. இதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்களா? திமுகவுலேயும் அப்படித்தான். முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ, கவுன்சிலர், பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் யார் நிம்மதியாக வாழ விட மாட்டீங்க. வீடுக்கு பக்கத்துலேயும் சரி, தோட்டத்துக்கு பக்கத்துலேயும் சரி, விட்டுட்டு ஓடணும். இதுக்கு தான் நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்களா? பொதுமக்களை என்ன கேட்குறீங்களா? மிக்சி, கிரைண்டரு, டிவி என்ன கொடுத்தாங்க? அரிசி, இந்த மாதிரி கோழிக்கு இற போடுறது மாதிரி போட்டுட்டு உங்கள் சொத்தை புறம் பிடிங்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், சரிங்களா? உங்கள் கிராமத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடு, நான் ஓட்டு போடுறேன்னுங்க. 500 வாங்குறீங்க, டீ கடையில் 200 கொடுத்துட்றீங்க, பெட்டி கடையில் ஒரு 200 கொடுத்துட்றீங்க. கடனை 100 இருந்தால் கந்து வெட்டி எட்டி விட்டுறீங்க. ஒரே நாளில் அவங்க கொடுத்த 500 காலி. அப்புறம் 364 நாள் உட்காந்து அழுகுறீங்க. இது உங்களுக்கு தேவையா? சொல்லுங்கள். நானும் முன்னாடி சொன்னேன், இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முன்னாடி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி நான் பேசலை, அது வேறவங்க பேசுனது. நானும் சொன்னேன்ல, எனக்கு பக்கத்தில் ஒரு கவுன்சிலர் இருந்தார், அதிமுக கவுன்சிலரு. என் இடத்த விற்க விடாமல் தடுத்து 4 லட்ச ரூபா இடத்த 1,82,000 வாங்கினார். என்னை மீறி நீ எப்படி விற்பன்னு பார்ப்போம்னு என்கிட்ட சவால் விட்டார். அவருக்கே விற்றுட்டு வந்துட்டேன். ஆமத்தை விற்றுட்டுல நான்